ஒன்றை தவறவிட்ட பின்புதான் தெரிகிறது அது வாய்ப்பு என்று. பிடித்ததை வைத்துக் கொள்வோம், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டாம். இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற எண்ணம்தான் நாம் ஏமாந்து போவதற்கு முக்கிய காரணம். பாட்டில் அமைதியாக இருக்கிறது, குடித்தவன் ஆட்டம் ஆடுகிறான். பணம் அமைதியாக இருக்கும், வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது போனாலும் விட்டுவிட வேண்டும். விட்டுக் கொடுப்பது பாராட்டுக்குரியதுதான், ஆனாலும் நமக்கு உரியதை நாம் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது அதைவிட பாராட்டுக்குரியது. புத்திமதி அறிவாளிக்கு தேவையற்றது, முட்டாளுக்கு பயனற்றது. பணிவாக நடந்து கொள்வது மேலதிகாரிகளிடமெனில் கடமை, சமமானவர்களிடமெனில் பண்பாடு, கீழானவர்களிடமெனில் பெருந்தன்மை. இப்படிச் சொல்வதா அப்படிச் சொல்வதா என்று சந்தேகம் வந்தால் உண்மையைச் சொல்லிவிடுவதே மேல். நம்மால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம், நமக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம். குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறிது இருள் இருக்கத்தான் செய்கிறது. அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலில்லை, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே. சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை அடைய முடியும். பொருள் சார்ந்த வாழ்க்கையில் வெளிப்படும் பணிவு ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையில் இருப்பதில்லை. வேண்டாம், நம்மால் அடுத்தவரின் கண்களில் கண்ணீர், யாரையும் ஏமாற்றி வாழும் வாழ்க்கை. வேண்டும், நோயில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை. தன்வால் கொண்டு வலை நண்டு பிடிப்பதில் குள்ளநரி கை தேர்ந்தது. தன் வாய் கொண்டு பிறர் வாழ்க்கையை கெடுப்பதில் மனிதர்கள் கை தேர்ந்தவர்கள். விட்டுக் கொடுத்து வாழ்பவரை விட போட்டுக் கொடுத்து வாழ்பவர்கள்தான் நன்றாக வாழ்கிறார்கள். இதுதான் இன்றைய வாழ்க்கை முறை. நல்ல சூழ்நிலையில் நல்லவராய் இருப்பது சிறப்பல்ல, மோசமான சூழ்நிலையிலும் நல்லவராக இருப்பதே சிறப்பு. ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வதுதான் உறவு. நட்பு எதுவாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் தொடர முடியும்.
நம்மை முந்திச் செல்பவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கும். நியாயமான ஆசைகளுக்கு நேர்மையான வழியில் சென்றாலே போதும், கிடைத்துவிடும். பேராசைகளுக்கு நேர்மையற்ற வழியில் சென்றால்தான் கிடைக்கும். நம்பினால் நாளை உண்டு, கை கொடுக்க கடவுள் உண்டு. இளம் வயதில் எது பிடிக்காதோ முதுமையில் அது மட்டும்தான் பிடிக்கும். இது பிரபஞ்ச நியதி. சிலர் கீழே விழுவதற்கான காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான். ஃபீஸ் கட்டலையா, வீட்டுக்கு போ என்கிறது இன்றைய கல்வி. அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா, 2 பேர் போய் கூட்டிட்டு வா என்றது அன்றைய கல்வி. தன் தவறை ஒத்துக்கொள்பவன் மனிதன், திருத்திக் கொள்பவன் மாமனிதன், தவறே இல்லை என்று சாதிப்பவன் சாணக்கியன். சதுரங்க ஆட்டத்தைப் போலவே வாழ்விலும் முன் யோசனையே வெற்றி பெறுகிறது. மாறிவிடும் அல்லது பழகிவிடும் வாழ்க்கையில் இந்த 2 தான் நடக்கும். இதை மீறி எதுவும் நடந்துவிடாது. சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனம் இல்லை, சிலருக்கு மனமே தொல்லை. சிலரை சந்தோஷப்படுத்த ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நம்முடைய கஷ்டத்தை சொன்னாலே போதும். ஒரு சிலவற்றை விடும் முயற்சியில் விடா முயற்சி இருந்தால் போதும், விட்டுவிடலாம். நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது. காகிதம் மேலே பறப்பது காற்றடிப்பதால், ஆனால் பறவை மேலே பறப்பது அதன் முயற்சியால். மண்ணின் அழுத்தம் வைரம், மனதின் அழுத்தம் வைராக்கியம். அன்பு சிலருக்கு காட்டத் தெரியவில்லை, சிலருக்கு காட்டுவது தெரிவதில்லை. மனித நாக்கு எலும்புகளில்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஆனால் பாவம் பார்ப்பதில் பல நேரங்களில் ஆபத்தும் இருக்கிறது. நிம்மதியில் நுழைய வேண்டுமென்றால் எதிர்பார்ப்பில் இருந்து வெளியேற வேண்டும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அலைய வைக்கும்.
மிகவும் புனிதமுடையவராக இருக்க தேவையில்லை, மனிதமுடையவராக இருந்தாலே போதும். எல்லா தேடல்களிலும் ஏதோ ஒன்று கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது, ஆனால் தேடிய ஒன்றைத் தவிர. ஒரே நேரத்தில் சூரியன் மறைவு, சந்திரன் உதயம். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலைதான் தன்னம்பிக்கை. தவறான பாதையில் சென்று நம்மை தொலைத்த பின்புதான் சரியான பாதையை கண்டுபிடிக்க முடிகிறது. நிஜங்களை தோற்கடிக்க பொய்கள் வரிசையாக நிற்கிறது. பார்வையில் பிழை இருந்தால் சரி செய்து விடலாம், ஆனால் பார்ப்பதே பிழை என்றால் ஒருபோதும் சரி செய்ய முடியாது. பொய் வேகமாக செயல்படுவதால் வெற்றி விரைவாக கிடைக்கிறது, ஆனாலும் இந்த வெற்றிக்கு ஆயுள் மிகவும் குறைவு. ஏமாற்றம் காயப்படுத்தினாலும் நியாயப்படுத்தும், அது நமக்கானதில்லை என்று. நமக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். சாலையில் கிடக்கும் கல்லை பிறர் காயப்பட்டுவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் அப்புறப்படுத்துவதும் கடவுளுக்கு நாம் செய்யும் சேவையே. வாழ்க்கை நிறைய மேடைகளை இட்டு வைத்திருக்கிறது, ஆனால் அவை நாம் வேஷம் போடுவதற்கல்ல, நம் வேஷம் கலைப்பதற்கே. அன்பு என்பது பிடிச்சவங்க பிடிக்காததை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வது. தன்மானம் என்பது நமக்கு பிடிக்காதவங்க பிடிச்சதை கொடுத்தாலும் வாங்க மறுப்பது. அதிகம் அனுபவப்பட்டவர் எவரோ அவரே அதிகம் அனுதாபத்திற்குரியவர், ஏனென்றால் அனுபவம் என்பதே இழப்பினால் வருவது. ஒரு கோட்டை சிறிதாக்க அதன் பக்கத்தில் பெரிய கோட்டை போடுவது போல சிலர் தங்கள் பலகீனங்களை மறைக்க அடுத்தவர் பலகீனங்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். மண்ணெண்ணெய் விளக்கில் ஏழை மாணவன் படித்தான் மின் உற்பத்தி பாடம். சிந்திப்பது என்பது மிகவும் கடினமான செயல், அதனால்தான் மிகச்சிலரே அந்த செயலை செய்கின்றனர். மரம் அமைதியைத்தான் விரும்புகிறது, ஆனால் காற்று அதை அனுமதிப்பதில்லை. தேவைப்படுவதை தேடுவோம், ஆசைப்படுவதை தேட வேண்டாம். பளபளப்பாக இருக்கும் எதற்கும் அடிமையாக கூடாது, ஏனென்றால் பளபளப்பானது நீடிக்காது.
மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு நாம் ஏணியில் ஏற முயற்சி செய்யக்கூடாது. ஒவ்வொருவரும் அசலாக பிறந்து நகலாக இறக்கிறோம். அதிகமாக பெறுவதற்கு கண்டிப்பாக நாம் அதிகமாக கொடுக்கவும் வேண்டும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. செருப்பின் அருமை வெயிலில் தெரியும், நெருப்பின் அருமை குளிரில் தெரியும். மனிதனின் தேவைகளும் தேடல்களும் ஒருபோதும் நிலையானதாக இருப்பதில்லை. பணத்தை தவறான வழியில் இழப்பது குற்றம், தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம். தலைவனாக இருக்க விரும்பினால் முதலில் மற்றவருக்கு சேவகனாக இருந்து தொண்டாற்ற வேண்டும். ஒரு மனிதர் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்றால் அது தன் மகனோ அல்லது மகளோ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான். உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண், லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண், இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை. எல்லோருடைய மனதிலும் அன்பு இருக்கின்றதா என்று சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் ஏற்படுத்திய காயம் நிச்சயம் இருக்கும். முகங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை, முகமூடிகள்தான் சில நேரங்களில் கழன்று விழுகின்றன. நாம் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதுமானது. சந்தோஷம் என்பது யாருக்கும் சொந்தமில்லை. துக்கம் என்பது யாருக்கும் நிரந்தரமில்லை. சிதைவுகள் இல்லை என்றால் சிலைகளே இல்லை. அடிக்கடி செய்யப்படும் ஒரே மாதிரியான உதவிகள் பின்பு கடமையாக எதிர்பார்க்கப்படுகிறது. எதையும் பொறுமையோடு தேடுவோம், பொறாமையோடு தேட வேண்டாம். இன்றைய உலகில் எதுவும் எவரும் சில காலம்தான். வாழ்வில் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் கடந்து வந்த பாதையை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு விடியலும் வித்தியாசமானவை. எப்படா விடியும் என சிலரும், எப்படியாவது விடியும் என சிலரும் நம்பி எழுகின்றனர். கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த இரண்டு விஷயங்களை மட்டும்தான். அதனால் என்ன, அடுத்தது என்ன? ஒரு கோடாரி வலுவானது, ஆனால் முடியை வெட்டாது.
ஒரு பிளேடு கூர்மையானது, ஆனால் அது மரத்தை வெட்டாது. எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஆனால் ஒரே திறமை இருக்காது. வலிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி பெற ஒரே ஒரு வழி, உழைப்புதான். மேகமே, உன்னை யார் என்ன செய்தார்கள்? இப்படி அழுகின்றாயே, நீ அளவோடு அழுதால் மட்டுமே நாங்கள் சிரிக்க முடியும். மழையே, நீ தாவரங்களின் தாகங்களை மட்டும் தீர்க்கவில்லை, எங்களை கடுமையாக தாக்கவும் செய்து கொண்டு இருக்கின்றாய். மழையும் வெயிலும் கூட மனிதனின் மனதைப் போலத்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை யுகம் கடந்தாலும் இயற்கை அழகுதான், ஆனால் கோபம் வந்தால் நமக்கு அழிவுதான். இந்த உலகில் நிரந்தரமானது இயற்கையும் இயற்கையின் நிகழ்வுகளும் மட்டுமே. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்று பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பது இயற்கை மட்டுமே. உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, நான் தான் கொடுக்கிறேன் இப்படிக்கு மரம். நான் விடும் மூச்சு காற்றில்தான் நீ வாழ்கிறாய், என்னை அழிப்பது உன்னை நீயே வதைப்பதற்கு சமம் இப்படிக்கு மரம். இயற்கை இறைவனின் பரிசு, காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் அழிக்காமல் இருப்போம். மதத்தை வளர்க்காமல் மரத்தை வளர்ப்போம். மரத்தை வளர்த்தால் நிழல் தரும், மழை தரும், அடுத்த தலைமுறைக்கு உயிர் தரும். ஆயிரம் மரங்கள் மரணம், 6 வழிச்சாலை ஜனனம், அதில் 1000 வாகனங்கள் பயணம், ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு வசனம், மரம் நடுவோம், மழை பெறுவோம். ஆசைப்படு, தவறு இல்லை, ஆனால் சில ஆசையால் பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதே இப்படிக்கு இறைவன். நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம் செல்லும் போது பலரின் அலட்சிய பேச்சுக்களை அலட்சியம் செய்வோம். நம் வாழ்க்கையில் நடக்கும் பெரும்பாலான விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதே உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நம் வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர்ந்து கொள்வோம். இன்றைய உலகில் சரியாய் இருப்பவர்கள்
சங்கடத்தை அனுபவிக்கிறார்கள். நாம் செய்த நன்மை தீமைகளை பற்றி உறங்கச் செல்லும் முன் யோசித்து பார்த்தால் நம் மனதே எது சரி எது தவறு என்பதை காட்டிக் கொடுக்கும். அடுத்தவர்கள் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம் மேல் இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது. நாம் செய்யும் விஷயங்கள் விரைவில் நல்ல முடிவை தராது. ஆனால் இடைவிடாத விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும். தவறான வழியில் செல்பவரை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் செல்பவரை தாழ்த்தியும் பேசுவதுதான் உலக இயல்பு. என்னை வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உன்னுள் தேடு, நான் கிடைப்பேன், இப்படிக்கு நிம்மதி. சொல்லாத வார்த்தைகளுக்கு நாமே எஜமான், ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை. இன்று நாம் நிராகரிக்கப்படலாம், ஆனால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நாம் அங்கீகரிக்கப்படலாம். வீணாகாத ஒரே விஷயம் உழைப்பு மட்டுமே. நாம் எந்த செயல் செய்தாலும் யாரும் நம்மை பார்க்கவில்லை என்றாலும் கடவுள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். நீதிபதிக்கு வேண்டியதெல்லாம் சாட்சி மட்டும்தான், உண்மையல்ல. விழுந்து விழுந்து சிரிக்கலாம், ஆனால் விழுந்தவரை பார்த்து சிரிக்கக்கூடாது. கலப்படமான நல்லவராக இருப்பதை விட சுத்தமான கெட்டவராக இருந்துவிட்டு போகலாம். பயணத்தை நிறுத்தாமல் தொடரும் போதுதான் நம் இலக்கு நம்மை நெருங்கி வரும். மெதுவாகச் செல்பவர் பத்திரமாக செல்கிறார், பத்திரமாகச் செல்பவர் அதிக தூரம் செல்கிறார். வயிற்றை எளிதில் நிரப்பி திருப்தி ஆகிவிடலாம், ஆனால் மனதை திருப்தி செய்வது மிகவும் கடினம். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்தால் இங்கு வாழ்வதே பெரும் சாதனையாக உள்ளது. நம்மை பற்றி தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நாம் கெட்டவரும் இல்லை. ஒரு எல்லையை கடந்த பின் மனிதன் குறை சொல்வது, வேண்டுகோள் வைப்பது, சமாதானம் செய்வது என்ற அனைத்தையும் விட்டுவிடுகிறான். இளமையை பிடிக்க முடியாது, முதுமையை தடுக்க முடியாது, இழந்த மதிப்பை பெற முடியாது, ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது, வாழ்ந்த வாழ்க்கையை திரும்ப பெற முடியாது. ஒருவரின் இடத்தை மற்றொருவரால் நிரப்பிவிட முடியாது, ஆனால் வேறொருவரால் நினைவுபடுத்த மட்டுமே முடியும். ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும்.
சில கதவை திறக்க முயற்சி அவசியம், சில கதவை திறக்க பொறுமை அவசியம், எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம். முயற்சியின் பாதைகள் கடினமானவை, ஆனால் முடிவுகள் இனிமையானவை. பொய்கள் தருவது தற்காலிக மகிழ்ச்சி, உண்மைகள் தருவது தற்காலிக துன்பம். சந்தோஷம் என்பது தேடுவதில் கிடைப்பதல்ல, நமக்கு கிடைத்ததில் அடைவது. சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் தெளிவாகிருக்க முடியும். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நம்மால் நிம்மதியாய் இருக்க முடியும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கின்றது என்று சொன்ன பின்பு கடவுளிடம் எதைதான் வேண்டுவது? தவறுகளை திருத்திக் கொள்வதில் தவறில்லை, தவறுகளை பழக்கப்படுத்திக் கொள்வதுதான் தவறு. சிலரின் அழகான பேச்சு உதட்டில் மட்டும்தான், உள்ளத்தில் இருப்பதில்லை. பிடித்தவரின் பொய்யில் இருக்கும் மகிழ்ச்சி பிடிக்காதவரின் உண்மையில் இருப்பதில்லை. காட்சிகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது நம்மை காயப்படுத்தும் என்றால் நாம் கதவை மூடுவதில் தவறில்லை. துரோகங்கள் மறக்கப்படுவதும் இல்லை, மன்னிக்கப்படுவதும் இல்லை. சம்பளம் வாங்காத, சாப்பாடு கேட்காத முழுநேர காவல்காரன் வயல்காட்டு பொம்மை. இங்கே மறைக்கப்படும் ஒவ்வொரு உண்மைக்கு பின்னாலும் பல நியாயங்கள் ஒளிந்து உள்ளன. மறைத்தேன் என்ற உண்மையை விட மறந்தேன் என்ற பொய்க்கு வலிகள் குறைவு. எல்லாம் சரியாகிவிடும் என்பது பொய், எல்லாம் பழகிவிடும் என்பதே மெய். தேடி போனதை இழந்து ஏமாற்றம் அடைவதும், தேடி வந்ததை தூர எறிந்து ஏளனம் செய்வதும் மனித வாழ்வின் இயல்புகள். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்திப்போம், செயல்படும் போது உறுதியுடன் செயல்படுவோம். தான் பெற்ற ஆண்டவனருள் அளவுக்கே எவரும் வாழ முடியும். மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவரது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன. சத்தியத்திற்கு வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் அப்படி அல்ல, அது வெல்ல மட்டுமே துடிக்கும். அநியாயம் பொய்யோடு அவசரமாய் சேர்ந்துவிடும், நியாயம் மெய்யோடு சேர்வதே இல்லை. சந்தேகத்திற்கு பிறகு வரும் நம்பிக்கை ஆழமானது. நம்பிக்கைக்கு பிறகு வரும் சந்தேகம் ஆபத்தானது.
மதியும் மனமும் விளையாடுகிறது விதி என்னும் பொம்மையுடன். எல்லோருக்கும் இழந்ததும் இல்லாததும் அழகாகவே தெரியும். இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரையும் ஒதுக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு உதவும் நிலை அவர்களுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பாதையில் கவனம் தேவை. பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், சிறிய கற்களை தவறி விழ வைக்கும். நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் இருப்பதே மன நிம்மதிக்கான வழி. அடி தாங்கிய ஆணி நிலைத்து நிற்கிறது, அடுத்த சுத்தியில் ஒரு மூலையில் கிடக்கிறது. நம்மிடம் இருக்கும் ஒரே கருவி சுத்தியல் என்றால் நாம் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் ஆணியாகவே இருக்கும். அயர்ந்து தூங்கினாலும் கச்சிதமாய் எழுப்பி விடுகிறது ஏதேனும் ஒரு கவலை. காலத்தின் கணக்கை யாராலும் கணிக்க முடியாது. யாரை வேணாலும் எங்க வேணாலும் நிற்க வைக்கும். முன் அனுபவத்தின் பக்க விளைவுகள் பக்குவம், அமைதி, மௌனம். இன்றைய தேவைக்கு பேனாவை தேடுகையில் நேற்று தேடிய பென்சில் கிடைக்கிறது. தேடினால் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். கடமையும் பொறுப்பும் தான் நம்மை பக்குவப்படுத்துமே தவிர வயது அல்ல. மனிதர்கள் ஆடும் ஆட்டம் எல்லை மீறி போகும்போது இயற்கை ஆடும் ஆட்டத்தை யாராலும் தாங்க இயலாது. இங்கு ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு, பயணங்களும் வேறு. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைத்தும் மாறும். இறைவன் நமக்காக வகுத்த பாதையில் நம்பிக்கையுடன் பயணம் செய்வோம். நமக்கென்று உள்ளவைகள் நிச்சயம் நம்மை வந்து சேரும். சிலரின் நிராகரிப்புகள் நம்மை மென்மேலும் வலிமையாக்குமே தவிர பலவீனமாக்காது. எல்லாம் நன்மைக்கே என்பது ஒரு விதமான மன நிம்மதிதான். தர்மம் தோற்பது போல் தெரியும், ஆனால் ஜெயித்துவிடும். அதர்மம் ஜெயிப்பது போல் தெரியும், ஆனால் தோற்றுவிடும். கடவுளுக்கு தொண்டு செய்வதை விட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே சிறந்தது. பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகிறது. தோற்றத்திற்கும் தகுதிக்கும்
99% சம்பந்தமில்லை என்பதை 1% மக்கள் மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள். போலியான உபசரிப்புகளை விட பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது. சுற்றியிருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வோம், தீர்மானிப்பது நாமாக இருப்போம். சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு தவறான சொல் குறுகிய காலத்திற்கு மட்டுமே தொடர்கிறது, ஆனால் உண்மையான வார்த்தைகள் எல்லா நேரத்திலும் தொடர்கின்றன. கல்லை கூட கடவுளாக மாற்ற முடிகிறது, ஆனால் மாறுவதில்லை மனித உருவில் இருக்கும் சில கற்கள். போனால் வராதது 2, மானமும் உயிரும்; போய்விட்டு வருவது 2, செல்வமும் வறுமையும். இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு. அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு கிடையாது. பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல, செலவழிப்பது அதே குண்டூசியால் பலூன் உடைப்பது போல. கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது, சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது. அதுபோல்தான் நாம் சேரும் இடம் பொறுத்தே நமது தரமும் உள்ளது. ஜெயித்தவர்கள் எல்லோருமே தன்னை நம்பி ஓடியவர்களே. பிழையை சரி என்று சொல்லாமல் சரி செய்து கொள்ள முயலுவோம். இதில் எந்த அவமானமும் கிடையாது. தியாகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் அடுத்தவர்களின் காயத்தில் கூட ஆதாயம் தேடுவார்கள். மாற்றங்களை மாற்ற முடியும், மாறியவர்களை மாற்ற முடியாது. வாழ்க்கையில் சாதனை படைக்கவில்லை என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்பதே சிறந்தது. விட்டுக் கொடுத்தே பழகிய பின் ஒருமுறை மறுத்தால் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஒருவரின் நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் உரிமையை தனிப்பட்ட யாருக்கும் அளிக்கவில்லை இறைவன். எப்ப எடுக்கிறாங்கனோ கேட்டு சொல்லு என்பதே ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளும் கடைசி தகவல். காலச்சக்கரம் பாட்டனார் ஓலைச்சுவடியில் படித்தார், அப்பா திண்ணையில் படித்தார், நாம் ஆரம்ப பள்ளியில் படித்தோம், மகன் ஆன்லைனில் படிக்கிறான்.
என் வேலை முடியும் வரை நீ ஒரு கல், என் வேலை முடிந்தவுடன் நீ ஒரு கடவுள், நான் ஒரு தீண்டத்தகாதவன். இப்படிக்கு சிற்பி. உடலின் தோற்றத்தை மட்டுமே உலகம் ஏற்றுக்கொள்கிறது, உள் மனதின் தோற்றம் யாருக்கும் தெரிவதில்லை. பொக்கிஷமாக இருந்தாலும் தேவைக்கு பயன்படாத இடத்தில் அது விஷமே. எந்த சூழ்நிலையிலும் மௌனமான மனநிலையோடு கடந்து செல்வது பக்குவத்திற்கு நிகரானது. முதலில் நாம் பழக்கங்களை உருவாக்குகிறோம், பின்னர் அவை நம்மை உருவாக்குகின்றன. கோவிலுக்குள் வர மறுக்கும் நாத்திகருக்கு அளவு கடந்த நம்பிக்கை கோவிலில் கடவுள் உள்ளார் என்று. உண்டியலில் காசு போட்டுவிட்டார் என்பதற்காக கடவுள் ஒருவரை காப்பாற்றவும் மாட்டார், போடாததற்காக தண்டிக்கவும் மாட்டார். உழைப்பவர் அடிமை இல்லை, ஊதியம் கொடுப்பவர் கடவுள் இல்லை. மாற்றங்களை மாற்ற முடியும், மாறியவர்களை மாற்ற முடியாது. பலராலும் பயன்படுத்தப்படுகிறேன், ஆனால் ஒருவராலும் கவனிக்கப்படுவதில்லை. இப்படிக்கு குப்பை தொட்டி. தோற்றத்தில் மிக நாகரிகமான நபர்களை தோலுரித்து பார்த்தால்தான் தெரிகிறது எவ்வளவு மோசமான பிறவிகள் என்று. பெருமைக்காக பேசும் பேச்சிலும் பெருமைக்காக செய்யும் செயலிலும் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. தேவையானதை பெற தேவையில்லாததை விட வேண்டும். தொலைத்ததை மட்டும் தேடுவோம், விலகிச் சென்றதை எல்லாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. வாழ் உரையை விட்டாது. துன்பம் தந்தவனே ஆறுதலும் தருகிறான் கடவுள். என்னை சந்திக்காமல் எவர் ஒருவரும் எந்த துறையிலும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமில்லை. இப்படிக்கு அவமானம். நாம் ஒரு புதிய விஷயத்தை செய்யும் போது மற்றவர்கள் நம்மை கிண்டல் செய்வார்கள். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். முற்றும் இகழப்படுபவரும் முற்றும் புகழப்படுபவரும் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. அறியாமைக்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் முடிவு உண்டு. விழிப்புணர்வுக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் முடிவு இல்லை. சிறுத்தைகள் வாழும் காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன.
வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது. ஆற்றலை வெளிப்படுத்தும் ஆற்றல் இல்லாவிட்டால் அந்த ஆற்றல் மதிப்பற்று போய்விடுகிறது. நம் சுயநலத்திற்காக மற்றவர்கள் நலத்தை கெடுக்க நினைப்பது தவறு. மிக அதிக உயரத்தை அடைய விரும்பினால் கீழ் மட்டத்திலிருந்து தொடங்க வேண்டும். அழகான ஒன்று அசிங்கமாய் தெரிய 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அசிங்கமான ஒன்று அழகாய் தெரிந்தால் அங்கு அன்பு ஒன்றுதான் இருக்க முடியும். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். என்னை தேடி நீ உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நான் கிடைக்க மாட்டேன். நான் உனக்குள்ளே இருக்கின்றேன். இப்படிக்கு நிம்மதி. மற்றவர்களுடைய அதிகார வரம்பு நமது எல்லைக்கு அப்பாற்பட்டது. மற்றவர்கள் நம்மை எவ்வாறு நடத்தினார்கள் என்று எவரும் பார்ப்பதில்லை. மாறாக நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்று நம்மை குறை கூறுவார்கள். ஒரு நொடி போதும் ஒரு நாளையே மாற்றிவிடும். ஒரு நாள் போதும் நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நம்பிக்கையோடு இருப்போம். இன்று அழகாக தெரிவதெல்லாம் ஒரு நாள் அவலட்சணமாய் தெரியும். இன்று அவலட்சணமாய் தெரிவதெல்லாம் ஒரு நாள் அழகாக தெரியும். இதுவே இயற்கையின் நியதி. கடந்து செல்லவே முடியாதென்று நினைத்து எத்தனையோ கடினமான சூழலை கடந்து சென்று அதை நாம் மறந்தே போயிருப்போம். வாழ்க்கையில் நாம் விளையாடிய காலம் சென்று வாழ்க்கை நம்மிடம் விளையாடும் காலம் வந்தது. அவரவர் முக அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் அக அழகை அவரவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது. சில மாற்றங்கள் வலியை தந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிச்சயம் தேவை. சிலர் தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தவில்லை, அதை மற்றவர் கண்டுபிடித்ததற்காக வருந்துகின்றார்கள். மனிதன் மண்ணை ஏக்கர் கணக்கில் அளக்கிறான், மண் மனிதனை 6 அடியில் அளக்கிறது. முற்றுப்புள்ளிகள் ஞாபகம் இருக்கும் அளவுக்கு ஆரம்ப புள்ளிகள் ஞாபகம் இருப்பதில்லை. இன்று அலட்சியப்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் அன்று ஆச்சரியமாக பார்க்கப்பட்டவையே. வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல, திரும்ப திரும்ப வரைவதற்கு அது ஒரு சிற்பம், செதுக்கினால் செதுக்கியதுதான்.
பாசத்தைக் கொண்டு பல நாள் பயணிக்கலாம், வேஷத்தைக் கொண்டு அதிக நாள் பயணிக்க முடியாது. எவ்வளவு வசதி படைத்தவர்களும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு. பணம் சம்பாதிக்க எத்தனை நகரங்களை நோக்கிச் சென்றாலும் நிம்மதியை தேடி சொந்த ஊருக்குத்தான் செல்கிறோம். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நிறைவேறா ஆசைகள். எதையும் எதிர்கொள்ள மனதால் வலிமை கொள்வோம். நம் மனதுக்கு நாமே காவல். ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றிலிருந்து நாமே பாதுகாக்க வேண்டும். நாம் மற்றவருக்கு செய்யும் துரோகங்களால் வருகின்ற விளைவுகளானது நம்மோடு மட்டும் முடிவதில்லை, நம் சந்ததிகளையும் பாதிக்கும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். அனைத்து மதங்களும் கூறுவது தீமையை செய்யாதே, உன்னால் முடிந்த நன்மையை செய். ஆனால் நாம் புரிந்து கொண்டது உன்னால் முடிந்தவரை தீமையை செய். எதிர்த்து பேசுபவரை அடக்கியே பழகிவிட்டார்கள், ஒன்று அதிகாரத்தால் அல்லது பணத்தால். புன்னகைக்க சொல்லி ரசிக்கும் ஒரு ஜீவன் புகைப்பட கலைஞன். சிலர் செய்த உதவிக்கு நன்றியை சொல்லால் வெளிப்படுத்தாமல் துரோகத்தால் வெளிப்படுத்துகிறார்கள் செயல் வீரர்கள். தூக்கி எறிந்த பிறகுதான் தெரியும் கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. ஏதோ ஒரு அடையாளத்தை தேடியே மனித மனம் அலைகிறது. தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வதிலேயே பலரின் வாழ்க்கை தடம்புரண்டு விடுகிறது. படிக்காதவரை விட படித்தவரே மீண்டும் படிக்க வேண்டும். இடம்பொருள் பார்த்து பேசுவது எப்படி என்று